உஷாரா இருந்துக்கோங்க. ஏன்னா ஏகப்பட்ட ஃபேக் செல்லர்ஸ் வருவாங்க இந்த மாதிரி சேல் நடக்கும்போது தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் இருக்க ப்ராடக்ட் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கும், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்க ப்ராடக்ட் அமேசானில் இருக்கும். ஃப்ளிப்கார்ட் தான் அஃபிஷியல் செல்லராக இருப்பான். அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியான ப்ரைஸில் இருக்கும். நிறைய பேர் வாங்கிடுவாங்க. வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வராது. அப்படி இல்லைனா ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வர ப்ராடக்ட் டேமேஜ் ஆகி வந்திருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லி போகும்போது வந்து பார்த்தோம்னா சாம்சங் ஃபோன்ஸோ இல்லை ஐஃபோன்ஸ்லாம் எடுக்கிறோம். ஐஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் வாரண்டி இருக்குது, அது பிரச்சனை இல்லை. இதே பிக்சலோ இல்லை சாம்சங் ஃபோன்ஸோ எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இதில் S24 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் செல்லர் ஃப்ளிப்கார்ட். ஆனால் அதே S24 இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவன் 40,000 ரூபாய்க்கு விற்கிறான்னா இவன் வந்து 35,000 ரூபாய்க்கு இல்லை 33,000 ரூபாய்க்குலாம் வந்து விற்பான். அப்படி என்னடா போயிட்டு வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது அப்ராட் யூனிட்டாக இருக்கும். அப்புறமா இங்கே வாங்கிட்டு நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டியும் கிளைம் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பஞ்சாயத்துகள் நிறையவே நடந்திருக்கு. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப உஷாராக இருந்துக்கோங்க. இந்த சேல்ஸில் நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்க போறீங்க அப்படின்னீங்கனாலும் முன்னாடியே உட்காந்து இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு தேவையா அப்படின்றத வந்து பாருங்க. அதுக்கடுத்தது நம்ம வந்து இதுக்கான காசை கரெக்டான யூஸ் பண்றோமா